உங்க வீட்ல சிங்க், டாய்லெட் இந்த மாதிரி எது பிளாக் ஆனாலும் அதை ஈஸியா அன்பிளாக் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்க்ல தண்ணி ஃப்ரீயா தான் போகுது, மேலே எதுவும் பிளாக் ஆகல. பட் கீழே அது போற ஏரியாவில் பிளாக் ஆகி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. அது 100% பிளாக் ஆகல, நிறைய தண்ணி ஊத்துனா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருது. மோஸ்ட்லி நம்ம இந்த வாட்டர் அவுட்டர் ஏரியா வந்து கிளீன் பண்ணவே மாட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு அதுல என்ன பிசுக்கு இருக்குன்னு. இதுல பாத்திரம் வாஷ் பண்றதுனால அதுல இருக்க ஆயில்ஸ் எல்லாமே இதுலயே வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிச்சு. அப்புறமா இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் சேர்த்து உள்ள அடைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பிளாக். வாங்க இதை கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ட்ரெயின் கிளீனர் தான் தேவை. இது வந்து ஒரு பீஸ் 30 வரும், ஆஃபர்ல கிடைச்சா அந்த மாதிரி 4 பேக்கும் கிடைக்கும். இது நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். இந்த ட்ரெயின் கிளீனர்ல என்னெல்லாம் இருக்கும்னா காஸ்டிக் சோடா இருக்கும், அலுமினியம் இருக்கும். காஸ்டிக் சோடா வந்து சோப் மேக்கிங் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அலுமினியமும் வாட்டரில் ரியாக்ட் ஆகும்போது பயங்கர ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறனால அது வந்து இந்த சுற்றி இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே கரைச்சிரும். அப்போ வந்து அந்த பிளாக் வந்து கிளியர் ஆயிரும். இந்த ப்ராசஸ் அப்போ ஹைட்ரோஜன் கேஸும் வரும். அது வந்து ஹைலி ஃப்ளேமபிள். இதை வச்சு நம்ம ஒரு பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணியிருப்போம், பறக்கிற பலூன் பண்ணியிருப்போம். அது வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருக்க பாருங்க. இப்போ நம்ம இந்த அன்கிளாகிங் சீனுக்கு வருவோம். இப்போ வந்து இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் வந்து எங்கே அடப்பு இருக்கோ அதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். அதில் அப்படியே போட்டிங்கன்னா அலுமினியமும் அதுவும் ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி தான் பயங்கர நுரை வரும், கேஸ் வரும். அப்படியே வந்து இந்த மாதிரி பொங்கி வந்து மொத்தமாக அதில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளாக் நல்லாவே கிளியர் ஆயிரும். 30 to 1 hour வரைக்கும் விடலாம். இந்த அலுமினியம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஹீட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிரும். அந்த கேப்லேயே வந்து அது மொத்தமாக உள்ளே இருக்க எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துரும். பிளாஸ்டிக்கில் இருக்கனால அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நம்ம பைப்ஸு. ஸோ அது வந்து அரிக்காது. இதே பைப் ரொம்ப தின்னாக இருந்தால் கொஞ்சம் பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி பைப்ஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கெலாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி விடுங்க. அந்த சுடு தண்ணி வந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுரும். நல்லா கொதிக்க தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன். அப்புறம் டேப்பை நல்லா திறந்து விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இப்படி திறந்து விட்டாலே தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரவே இல்லை. ஸோ இந்த பைப் வந்து அன்கிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பைப்பு பிளாக் ஆனாலும் பிளாக் ஆகலைனாலும் நீங்கள் ட்ரெயின் கிளீனர் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டு விடுங்க. இந்த மாதிரி அடப்பு ஏற்படாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.